இப்போ விஜயோட வேட்பாளர் அறிவிப்பேர் எல்லாத்துக்குமே வந்து 5 கோடி இது மாதிரி பணம் தரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பணம் தந்தால் தான் எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது சொல்கிறது கரெக்டு. நான் ஒன்று சொல்லட்டுமா? நார்மலாக சொல்கிறேன். இப்போ நான் நார்மலாக நடந்து போனோன்னா எனக்கு ஒரு செருப்பு இருந்தால் போதும். இதே நான் ஒரு மலையை ஏறணுன்னா எனக்கு என்ன வேணும்? வாட்டர் பாட்டில் வேணும், பேக் வேணும், எனக்கு படுக்க போர்வை வேணும், எல்லாமே வேணும். அதுக்கான தகுதி நான் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டா தான் நான் மலை ஏறணும். இல்லைனா நான் வெறும் செருப்பு வச்சு நான் மலை ஏறேன்னா எப்படி முடியும்? ஒரு வாட்டர் பாட்டில் வேணும். இதான ரீசன். அந்த மாதிரி ஒரு 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 இடத்துக்கு வரணுன்னா இது கண்டிப்பாக தேவை. பணம் இருந்தால் தான் வர முடியும். அவங்க செலவு பண்ணணும் இல்லையா? பல விஷயங்கள் நடக்கணும். தேர்தல் செலவுகள்னு இருக்குது. இதெல்லாம் யாருன்னா இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். இல்லாத என்னை கூப்பிட்டுன்னு போய் நிற்க வச்சா நான் என்ன பண்ணுவேன்? பேந்து மொழிப்பேன். வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் விஷயம். அது எல்லா இடத்துலையும் நடக்குது. இவருன்னு இல்லை, டிஎம்கே ஆட்சியிலையும் நடக்குது, ஏடிஎம்கே ஆட்சியில் நடக்குது, அப்புறம் பாமக ஆட்சியில் நடக்குது. எல்லாத்துலேயும் நீ சீட்டு வேணும்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளாக இருக்கணும். ஒரு ஏரியாவில் ஒரு ஆளாக. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம சாதாரண நம்ம இந்த தெருவில் ஒருத்தர் வந்து ஒருத்தர் நல்லா பங்களா வீடு கட்டி ஒரு நல்ல பணம் வசதியோடு இருக்கிறாருன்னா அவரை தான் நம்ம போய் ஒரு கோயிலுக்கு டொனேஷன் கேட்குறோம். சும்மா போகிற பூ கட்டுற அம்மாகிட்ட போய் கேட்டால் என்ன கொடுப்பாங்க? 10 ரூபா தான் கொடுப்பாங்க. அவர்கிட்ட போட்டதுன்னா 1000 ரூபா கொடுப்பாங்க. இதுதான் உண்மை. இது நேச்சர். இதில் தவறு கிடையாது. புரியுதுங்களா? சரிங்க. நேஷனலில் தவறு கிடையாது. அதே நேரத்தில் 5 லட்ச ரூபா கொடுத்து ஒருத்தன் ஓட்டு வாங்கி இல்லை 50 லட்ச ரூபா கொடுத்து ஓட்டுக்கு நிற்கிறான்னா அவன் சும்மா ஒன்றும் நிற்க மாட்டான். அதுவும் ஒன்று இருக்குது. கரெக்டுங்களா? இது எல்லா தொழிலையும் உண்டு. போலீஸ்காரனும் அப்படி தான், டாக்டரும் அப்படி தான். 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு சீட்டு வாங்குறான்னா அந்த 10 லட்ச ரூபாய்க்கு அவன் 20 லட்ச ரூபா சம்பாதிக்க தான் வருவான். உண்மையான உழைப்பு அங்கே இருக்காது. இது வந்து நேச்சர். ஆனால் தன்னோட இருக்கிறாங்க ஒரு சில பேர், நம்மக்கிட்ட காசு இல்லை ஆனால் மக்களுக்காக உழைக்கணும்னு இருக்கிறாங்க. அவங்கள தேர்ந்தெடுத்து பண்ணலாம். அது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே இது மாதிரி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா தான் அதை பற்றி என்னன்றது நம்மளுக்கு கிளியராகவே தெரியும். இது வரைக்கும் அது எதுவும் எனக்கு தெரியல. ஆனால் வந்து அவங்க ஃபேமிலி பேஸ் அதை எடுக்கும் போது வந்து எனக்கு ஓட்டு வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. நான் என்னோடய முடிவு அதுதான். நான் கொஞ்சம் போடுறது கஷ்டம்தான். மற்றபடி ஒருவேளை அதுக்குள்ளே வேறு எதனா நிலைமை மாறிச்சுன்னா வேணால் போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இப்போதைக்கு அது மாதிரி எதுவும் இல்லை. அதாவது தகுதி உள்ளவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். பணம் இருக்கவங்களாம் வாய்ப்பு கொடுக்கணும். அப்போ யாருமே போட்டியிட முடியாது. பணக்காரங்களாம் பார்த்து பண்ண வேண்டாம். அப்போ இந்த மாற்று அரசியலுக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடுது இல்லை. எல்லாரும் மாதிரி தான் இவரும் இருக்காரு. அது தப்பு இல்லை. அப்போ ஏழை எளிய மக்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஆமாம். இப்போ அதே வந்து ஜெயலலிதா பேரில் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைனாலும் அவங்க நல்ல ஆளுங்களாக பார்த்தா தொகுதி தந்தாலும் பார்த்து கட்சியை செலவு பண்ணிச்சு. அந்த மாதிரி இவர் தான் பண்ணணும், செய்யணும். பணம் இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா இப்போ எல்லாரும் மாதிரி தான் இவரும் இருக்காரு. இந்த இளைய தலைமுறை ஒரு ஓட்டு வச்சு இவரால் ஒரு இடத்துல சீட்டு பிடிப்பாரா? அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு தொகுதியிலாவது கிட்ட அது சொல்ல முடியாது இல்லைங்க. இப்போ ஒரு ஆர்வ கோளாறுல வந்து பார்க்குறவங்களும் இருக்காங்க. சினிமா நடிகர் அப்படின்னு இப்போ யாராக இருந்தாலும் போக தான் செய்வாங்க, பார்க்க தான் செய்வாங்க. அதெல்லாம் ஓட்டாக மாறுமான்றது இந்த எலெக்ஷனை பார்த்து தான் சொல்ல முடியும். ஆனால் சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் ஓட்டே இல்லையேங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தானே. அப்படியெல்லாம் எந்த ஒரு அப்பா அம்மாவும் மாற மாட்டாங்க. அவங்கன்னு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க, இந்த கட்சி தான் போடணும், பண்ணணும், செய்யணும்னு. அது யாருமே வந்து சொல்ல முடியாது. சின்ன பசங்க சொல்லி நம்ம இப்போ என் பையன் சொல்லி நான் இந்த கட்சியை நான் போட மாட்டேன், எனக்கு யாருக்கு போடணும்னு தோணுதோ அவங்கள தான் நான் போடுவேன். பார்ப்போம். நாங்களும் ஆர்வத்தோடு எதிர்பார்க்குறோம். விஜய்க்கான ஓட்டு எப்படி இருக்குது என்ன இது இந்த எலெக்ஷனில் பார்த்தா தெரிஞ்சிடும். எல்லாருமே இப்போ வேட்பாளர் அறிவிக்க தொடங்கிட்டாங்க. அவங்களோட வேட்பாளருக்கு அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 கோடி கொடுத்தா தான் நான் வேட்பாளரை அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தான் சொன்னாங்க ஊழலை தடுத்துருவேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களே 5 கோடின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இவரே தான் சொன்னால, இவரே ஊழல்வாதி. ஒரு டிக்கெட் வந்து 250 100 ரூபா டிக்கெட் வந்து 500 1000 2000 விற்கிறாங்க. இவர் படம் இவர் சம்பாதிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி கட்சி எப்படி நடத்தாங்க? அன்றைக்கே சொன்ன மாதிரி தான் இவரெலாம் எங்கள் கட்சி நடத்து இவரெலாம் வந்து எப்படி ஏழை பாட்டவங்க எப்படி ஜெயிப்பார்? 5 கோடி ஒருத்தவங்க 5 கோடி கொடுக்குறனா அவன் சாதாரண ஆளாக இருப்பான். அவன் எவ்வளோ ப்ராடு பண்ணி அவ்வளோ பண்ணி தான் அவன் காசு 5 கோடி கொடுக்க முடியும். எல்லாருமே கொடுத்துருவாங்கள கட்சி. அதுவும் இந்த கட்சி எப்படி வருதுன்னு எலெக்ஷன் யாருக்குமே ரிசல்ட் தெரியாது. இப்போ கட்சியில் ரசிகர்னு சொல்லிட்டு வந்தெல்லாம் கூட்டம் செஞ்சு இந்த கூட்டம் இவ்வளோ 5 லட்சம் பேர் கூட கூட்டினேன். வீட்டுக்கு ஓட்டம்னு ஏன் நிற்க வை ஓட்டனே? வீட்டுக்கு ஒருத்தன் ஓட்டு போட்டான்னு மட்டும் சொல்கிறதில்ல, அவன் ஏன் போட்ட நிற்க வை? அப்போ நிற்க வச்சா எதுக்கு 5 கோடி? மக்கள் ஓட்டு போடுவாங்களா உனக்கு? மக்கள் ஓட்டு போடணும் உனக்கு எதுக்கு காசு? எனக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க, அதுக்கு மட்டும் பந்தாவே பேசுறது இல்லை. இப்போ எதுக்கு 5 கோடி கேட்குற?
அப்போ ஒன்று கையாளலாகன்னு இப்போயே தெரிஞ்சு போச்சு. நீ வேலைக்கு ஆக மாட்ட கையாளன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணா இவனை ஏதாவது பிதமா வந்தாச்சு வீழ முடியாது மாற முடியாது. ஏன்னா கட்சி செலவு பண்ணுறதுக்கு ஆள் என்ன ஒரு தொகுதி எவ்வளோ செலவு பண்ணுறாங்க சாதாரண விஷயமா. ஒரு தொகுதி எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு கவுன்சிலே ஒரு 4 கோடி 5 கோடி. ஒரு எம்எல்ஏ தொகுதி எவ்வளோ செலவு பண்ண தெரியுமா? ஒரு காரு பைக்கு அவங்க இந்த 10 பேர் சாப்பாடு எல்லா செலவும் பண்ண சும்மா இல்லை கட்சி. அவ்வளோ பேருக்கு அந்த 20 நாள் 30 நாள் கூட சுற்றுறவங்க சம்பளம் எல்லாமே பண்ணணும். அப்புறம் அவங்க தொகுதிக்கு காசு கொடுக்குறது அது இதெல்லாம் எல்லா தொகுதியும் எல்லாமே கொடுப்பாங்க. அது நம்ம குறை சொல்ல முடியாது. அதெல்லாம் கொடுக்கணும். இவரெல்லாம் எங்கேருந்து எடுத்து கொடுப்பாரு? ஒரு தொகுதிக்கு 4 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் 3 லட்சம் பேருக்கு இல்லை 3 லட்சம் பேருக்கு எவ்வளோ காசு கொடுப்பாரு? அந்த 5 கோடி வாங்கி அப்படி இப்படி திருப்பி கொடுத்துருவாங்க. 5 கோடியில் கூட இவர் கொடுக்க மாட்டார். சும்மா 1 கோடி கொடுத்து 3-4 கோடி இவர் ஆயிட்டுருவார். வந்த வரைக்கும் லாபம் 234 கோடி இருந்தாச்சு. இது வந்து 1000 கோடி 10,000 கோடி ஆயிடுது. 10,000 கோடி என்னாச்சு? 500 கோடி செலவு பண்ணால் கூட உனக்கு 10,000 300 கோடி செலவு பண்ணால் 700 கோடி சுற்று போயிட்டு போகிறாங்க. அவ்வளோதான் இதுதான் விஷயம். அப்புறம் ஆட்சி வந்தாங்கன்னா எங்கன்னா வெளிநாடு போய் செட்டில் ஆகிடுவாங்க. சுவிட்சர்லாந்து போயிடுவோம். அது மட்டும் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருந்தால் பிரச்சனைகள் பல உருவாகும் அவருக்கு. இப்போ மேற்கேட்டிங்கன்னா மீன் ஓடி ஒழிச்சா இருப்பார். அந்த கதையில் இருக்கணும். அதனால வந்து வெளிநாடு எங்கன்னா ஒரு நாடு அதுவும் இவர் விஜயின் பேரில் நிற்க மாட்டார். ஜோசப் விஜயின் போக மாட்டார். வேறு பேரை மாற்றி வேறு ஊருக்கு தான் போகணும். முஸ்லீம் விஜயின் போட்டுப்பாரு. ஏதாவது ஒரு அதான் ஜோசப் விஜய்னு சொல்கிறதுல இப்போ பந்தாவாக சொல்கிறாரு. ஜோசப் இவ்வளோ நாளாக சொல்கிறது கிடையாது. ஜோசப் விஜய்னு இப்போ பெருமையாக சொல்கிறாருல அந்த ஜோசப் விஜய் இருக்காதுங்க. அதை மாதிரி ஊரை மாதிரி உருவம் மாதிரி போயிடுவார். துண்டு தண்ணியும் துணி காணும். எலெக்ஷன் தான் எல்லோரும் காத்துக்கிறாங்க. இதோட அவனால் நிச்சயமாக எண்ண முடியாது. அது என்ன மேடம் நானே அன்றைக்கி சொன்னேன் மாற்றினாலும் இது ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று சசிகலா இப்போ தண்டனை வருவாங்கன்னு பார்த்தா அவங்க நடுவில் கொஞ்சம் சொதப்பு. அவங்க கூட்டணி மாதிரி வந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் சொதப்போம். சவுத் சைடு ஓட்டில் அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. முன்ன டிடிவி அந்த முறை கூட்டணி சேர்த்தாங்க. இவர் கொஞ்சம் இறங்கி போய் அவங்க கூட்டணி மாதிரி சேர்த்து கொஞ்சம் அப்படி தொகுதி கட்டி கொடுத்தோன்னா ஓட்டு எங்கேயும் பிரியாது. வாய்ப்புகள் இருக்குது. அவர் விஜய் சொல்லலை. அதாவது எல்லாரும் அவங்களுக்குள்ளதான். ஏன்னா இப்போ அவங்க வந்து 5 லட்ச ரூபா கொடுத்தா தான் நிற்க வைப்பேன்னு சொல்கிறது யாருன்னு தெரியணும்ல. ஒரு பொதுவான வார்த்தை. இன்னைக்கு வந்து நீங்கள் இப்போ நம்ம உறுப்பினரை எடுத்துக்கிட்டோம்னா உறுப்பினருக்கு பின்னாடி இருக்க போகிறது அவர் தான் இருக்க போகிறார். ஆமாம். அதனால இப்போ அவர் சொன்ன மாதிரி தான் இந்த கேள்வி. அதுவெல்லாம் ஒரு வதந்தியாக இருக்கலாம். வதந்தியாக இருக்கலாம். வதந்தியாக தான் இருக்கலாமே தவிர ஒரு ஆட்சி ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே வந்து இப்படிலாம் வந்து எந்த ஒரு தலைவரும் பேச மாட்டாங்க. பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி பேச முடியாது. நான் கட்சி நான் ஆரம்பிக்கும் போதே எனக்கு நீங்கள் காசு கொடுங்க உங்களை நிற்க வைக்கிறேன்னு நான் சொல்ல முடியாதுல்ல. இப்போ ஏழை மக்களை அவர் நிப்பாட்டுவாருன்னு நினைக்கிறீங்களா? அது மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. ஏன்னா மக்களை நம்ம கணிக்க முடியாது. நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஒரு 3வது மாற்றமாக வேணுமா இல்லை ஏற்கனவே இருக்கிற மாற்றம் போதுமா? அதாவது கண்ணு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த உலகத்தை எத்தனையோ தலைவர்களை நாங்கள் பார்த்துட்டோம் இல்லையா? எல்லாருமே வந்து நாங்கள் வந்து நல்லாட்சி கொடுப்போன்னு தான் சொல்லிக்கிட்டு வராங்க. வர்ற வரைக்கும் நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க. வந்த பிறகு மாறிடுறாங்க. அவர் வந்த பிறகு அவர் நல்லவரா கெட்டவராங்கிறது நம்ம பின்னாடி தான் பார்க்கணும். நல்ல ஆட்சி தராரான்றது நம்ம அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்கணும். அது முன்கூட்டியே நம்ம அதை வந்து சொல்ல முடியாது.